மொரிஷியஸ்லயே ரொம்பவும் ஃபேமஸான கெசலாங்கிற நேச்சர் பார்க்குக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். டிக்கெட்லாம் எடுத்து முடிக்கவே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நாங்க உள்ள போனோம். என்னதான் இந்த இடத்துக்கு முன்னாடியே வந்திருந்தாலும், மறுபடியும் வரும்போது புதுசா வர மாரி இருக்கும். சரிங்க, ரொம்பவும் பேசாம வீடியோக்குள்ள போயிரலாமா? உள்ள என்ட்ரி ஆன உடனே பச்சை பசேல்னு அழகா இருக்குங்க இந்த இடம் பார்க்கவே. குட்டி நீர்வீழ்ச்சியோட அழகா ஸ்டார்ட் ஆச்சு இந்த இடம். அவ்ளோ கலர்ஃபுல்லான மீனோட பார்க்கவே கண் குளிர்ச்சி. அதுக்கப்புறமா நல்லா கலர்ஃபுல்லா காது குளிர கத்திக்கிட்டே இருப்பாங்க இவங்க எல்லாருமே. எல்லா இடத்துலயும் ரசிச்சு நின்னு பார்க்க அவ்ளோ இருக்கு. இந்த கலர் கலரா இருக்கிற லவ் பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா எவ்ளோ அழகா இருக்கு. லாஸ்ட் டைம் நாங்க வெளிய நின்னுட்டே பார்த்துட்டு போயிட்டோம். ஸோ இந்த டைம் தான் உள்ள வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். அதுங்க எல்லாம் அழகா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்க நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆயிட்டோம். இவன் ஓனானா இல்ல உடும்பாங்கிறத கரெக்ட்டா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லிருங்க. இங்க நெறைய வினோதமான பறவைகளா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு அழகான இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துலயே எனக்கு பிடிச்ச பெஸ்ட் பார்ட்னா இதுதான். எவ்ளோ அழகா இருக்கு தெரியுமா அந்த ஃப்ளவர் பார்க்கவே. இந்த வியூவும் அட்டகாசமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அஷுக்குட்டியோட ஃபேவரட்டான ஸ்பாட்டுக்கு தான் நம்ம இங்க போயிட்டு இருக்கோம். இங்க வித்தியாசமான வாத்து நிறைய பேர் இருக்கு. எனக்கு இது பேரெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு நாங்களும் உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். சைடு ஃபுல்லா ஒரு பண்ணை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆடு, கோழி, வாத்து, சின்ன குதிரைலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ரொம்ப வயசான ஒருத்தரை பார்க்க போறோம். இவருக்கு தான் 300லேருந்து 400 வயசு கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ரைட்ஸ் எல்லாம் போக சுத்தமா பிடிக்காது. ஏன்னா வாந்தி வந்துரும் தலை சுத்திருங்கிறதுக்காக. லாஸ்ட் டைம் போயிருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணேன். கையில ஃபோன் வேற கொண்டு போயிட்டேன் உங்ககிட்ட வியூ காட்டணும்னு சொல்லிட்டு. தெரியல பயங்கரமா பயந்துட்டேன். அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கல. நார்மல் ஆயிட்டு நெக்ஸ்ட் ரைடுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். சில வீடியோ ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இவ்வளவுதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். பை.